இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உன்னுடைய பதிலுக்காக நான் இப்ப கூட எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் பூமி. இங்க பாரு, என்னுடைய மனசுல நான் என்ன நினைக்கிறேன்றத உங்ககிட்ட தெளிவா சொல்லிட்டேன். பூமி, நான் உன்னை காதலிக்கிறேன். I love you. உன் மனசுல என்ன இருக்குன்னு நான் இப்போவாது தெரிஞ்சுக்கலாமா பூமி? சொல்லு பூமி, என்ன உனக்கு பிடிக்குமா இல்ல பிடிக்காதா? பூமி, தான் நான் கேட்க போற கடைசி டைம். என்ன உனக்கு பிடிச்சிருக்கா இல்லனா பிடிக்கலையா? என்ன உனக்கு பிடிச்சிருக்கா இல்லனா பிடிக்கலையா? தயவு செஞ்சு ஏதாவது ஒன்ன சொல்லு பூமி. தயவு செஞ்சு ஏதாவது ஒன்ன சொல்லு பூமி. சொல்லு. வர முடியாதுன்னு சொல்றலம்மா. அப்படின்னா அடிக்கடி நாங்களே வந்து உன்னை இந்த மாதிரி திருப்தியா பார்த்துட்டு போயிடுறோம்மா. சரிங்க ஆண்டி, நீங்க என்ன தப்பா புரிஞ்சிக்காம இருந்தீங்கன்னா போதும். இதுதான் என் ரெக்வெஸ்ட். நமக்குள்ள தப்பா புரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்ல. ககன், நம்ம கிளம்பலாமா? உன் மனசுல இருக்கிறத எப்படி வெளியே கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும் பூமி. பசி என்ன வேணாலும் செய்ய வைக்குங்கிறத என்னமோ நினைச்சேன். அது உண்மைதான்னு ப்ரூவ் பண்ணிட்டேன். அன்புங்கிறது எல்லாரையும் ஒற்றுமையாக்குங்கிறத நீங்க ஒத்துக்கிட்டா நானும் நீங்க சொன்னதை ஒத்துக்கிறேன். வார்த்தைய பேசுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு தெரியணும். இப்ப நான் டாமினேட்டிங் பொசிஷன்ல இருக்கேன். நீ காலை பிடிக்க வேண்டிய பொசிஷனுக்கு ஆல்ரெடி வந்துட்ட. வார்த்தைக்கு வார்த்தை, கேள்விக்கு கேள்வின்னு போட்டி போடக்கூடாதுமா. கேட்ட கேள்விக்கு மட்டும்தான் பதில் சொல்லணும். பிச்சை கேட்டு வாழ்ற மாதிரி பயந்து சாகணும். பசிக்குது, பிச்சை போடுங்க சாமின்னு நீ ஒரு போன் பண்ணதும் அவன் உடனே ஓடி வந்துட்டானா? ஏன், நான் சரத்சந்திரா பொண்ணு, இந்த மொத்த சொத்துக்கும் நான் தான் வாரிசுன்னு அவங்க கிட்ட சொல்லிட்டியா என்ன? அதனாலதான் அவங்க உன் பின்னாடியே நாய் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காங்களா? பாவம் செய்யணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் பாவம் செஞ்சிட்டு இருக்கேங்கிற பயம் மனசுல ஏதாவது ஒரு மூலையில ஒளிச்சுக்கிட்டே இருக்கும். அது கர்மாங்கிற ரூபத்துல நம்மளை எங்க சுத்திருமோன்னு உள்ளுக்குள்ள பயம் இருந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் பாவம்னு தெரிஞ்சும் என் அம்மாவை நீ கொன்னுட்ட. குறைஞ்சபட்சம் என் அம்மாவோட கனவுகளையாவது நினைவாக்கி நீங்க செஞ்ச பாவங்களை கழுவ பாருங்க. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். நீ என்ன சொல்ல வர? இப்ப இந்த மொத்த சொத்தையும் உனக்கு கொடுத்துட்டு தகுதி மித்தம் ஸ்டேஜ் கட்ட வைக்கணுமா? அது எதுவும் பண்ணலனாலும் கொஞ்சமாவது. சில்லறைக்கெல்லாம் இப்ப பெருசா மதிப்பு இல்ல. இருந்திருந்தாலும் அதுல ஒரு பைசா கூட நான் உனக்கு கொடுக்க மாட்டேன். நீ சொன்ன பாவமெல்லாம்
வியாதியா என்ன வந்து சுத்தினாலும் அது எல்லாத்துக்கும் மருந்து பணம்தான். பாத்தியா நான் எவ்வளவு கிளாரிட்டியோட இருக்கேன்னு? நீதாண்டி கன்ஃபியூஷன்ல இருக்க. சரி சரி, டைம் வேஸ்ட் பண்ணாம சொன்னதை ஆரம்பி. மறுபடியும் நீ வருவேன்னு நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தேன் சோபா. நமக்கு ஒரு பொண்ணு இருக்கான்னு என்கிட்ட சொன்னல, அந்த பொண்ணு எங்க இருக்கா? அவ எப்ப வருவா? यद्धात्रा निजपालपट्टलिखितं स्तोत्रं महद्वाधनं तत्र पोत्मि मरुस्ता लेपि नितरां मेरौ चना ततोऽधिकम्. ஏம்மா, இவ ஏதோ மந்திரம் எல்லாம் படிக்கிறாளேம்மா. இத பார்த்தா இவ உண்மையிலே சோபா சந்திரான்னு தான் எனக்கு தோணுது. வாய மூடு. விதி மனிதனோட நெற்றியில எவ்ளோ எழுதியிருக்கோ அந்த செல்வம் கொஞ்சமா இருந்தாலும் அதிகமா இருந்தாலும் அந்த மனிதன் பாலைவனத்துல இருந்தாலும் அவனுக்கு கிடைக்கும். பொன்னால ஆன எவ்ளோ பெரிய மலையை ஏறினாலும் உனக்கு கிடைக்க வேண்டியதுதான் கிடைக்கும், அதிகமா கிடைக்காதுன்னு பக்து ஹரி சொல்லிருக்காரு. அதே மாதிரி அந்த விதியில எழுதினபடி நம்ம பொண்ணு இங்க வருவா.